ப்ளூடூத் ஆனா ஆன் பண்ணவா? இது என்ன இது? இதுக்கெல்லாம் தேவை. நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையை நினைவுகளில் பதிவிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி தொடங்கி 16வது வாரம் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்புல உடல்நலம் மேலாண்மை அப்படின்ற தலைப்புல இன்றைக்கு 16வது வாரம் 17/11/2024 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி. அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, இயற்கையோடு இணைவோம், மனதோடு பேசுவோம் அப்படின்ற 4 துணை தலைப்புகளில் தொடர்ந்து நாம 16வது முறையாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 16க்கு ஒரு எப்பவுமே ஒரு சிறப்பு இருக்குது. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அந்த மாதிரி 16 என்ற 16 குழந்தைகள் அல்ல, 16 விதமான செல்வங்களை பெற்று நீங்கள் வளமோடு வாழ வேண்டும் என்ற தமிழ் மரபின் வாழ்த்துக்களை நினைவூட்டக்கூடிய இந்த 16வது நாள். இன்னும் 16வது நாள் நினைவூட்டக்கூடிய பல செய்திகள் இருக்குது. இருந்தாலும் ஏதாவது ஒரு செய்தியோடு நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், வேர் வி ஆர் அண்ட் வேர் டு கோ அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு வாரமும் எதுக்காக சொல்லணும்னா, நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு நினைவூட்டலுக்காக தான் இது. இதுல நம்ம அழகின் சிரிப்பு, அதுதான் முதல் தலைப்பா வச்சிருந்தோம் எப்பவுமே. இருந்தாலும் ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொருத்தருக்கு பிடித்தமானதா இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் முதல் தலைப்பாக வேறு ஒன்றை எடுத்துக்கொள்கின்றோம். ஆரோக்கியத்தின் அழைப்பு. 16 வாரமாகவும் நாம ஆரோக்கியத்தின் அழைப்பு அப்படின்ற தலைப்புல எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இதய நலன் மேலாண்மை, கார்டியாக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதயத்தை எப்படி நாம் வலுவாக வைத்துக் கொள்வது. இதயம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எப்பவுமே எல்லாருக்குமே தெரியும் இதயம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருவருடைய பார்வையிலும் இதயம் எவ்வளவு முக்கியமானது. இப்போ மருத்துவ உலகின் பார்வையில இன்னைக்கு உலகத்திலேயே இதயத்தை சரியா பாதுகாக்கலைன்னா வரக்கூடிய நோய்கள்லயே நம்ம உயிர் அதிகமாக உயிர் போகக்கூடிய நோய் எதுன்னு சொன்னா இதய நோய் தான் அப்படின்றது. 4 நிமிஷத்துக்கு ஒரு உயிர் போயிட்டே இருக்குது இதய நோயின் இதயம் தொடர்பாக. அதனால ஹார்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு மனதை தொடுகின்ற நிகழ்ச்சியா இருந்தாலும் இதயம் தொட்ட அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அது பாசத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அன்பை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, காதலை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, தாய்மையை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, இப்படி எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை, இனிமையான நிகழ்வுகளை எல்லாம் தாங்கக்கூடிய, இனிமையை இப்போதுமே விரும்பக்கூடிய ஒன்று எதுன்னு சொன்னா இதயம். அந்த இதயத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அதுதான் தாய்மையின் நிலை. அந்த தாய்மை இந்த உடம்புல இருக்கிற உறுப்புகள்லயே தாயாக நின்று எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உறுப்பு இதயம் என்றதுனாலதான் இதயத்தினுடைய பற்றியுடைய நலன்களை தான் நம்ம 16 வாரமாகவும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். இன்னும் பேசுவோம். இதயத்தில எதுக்காக பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா 3 விதமான காரணங்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். ஒரு காரணம் நேரடியான இதய தொடர்பான நோய்கள். 2வது இதயம் அல்லாத பிற உறுப்புகளின் காரணமான இதயத்தை தாக்கக்கூடிய நோய்கள். 3வதாக மனதின் செயல்பாடுகள் காரணமாக நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அல்லது பல விதமான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு காரணத்தால அது இந்த மனதை பாதிக்குமானால் அது இதயத்தை தான் போய் தொடும் ஃபர்ஸ்ட். அதனாலதான் அந்த 3 விதமான காரணங்களையும் நம்ம விட்டு இதயத்தை எப்படி சேஃப்டியா கொண்டு போறது அப்படின்ற விஷயம் தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும்
நேரடியாக இதய தொடர்பு அல்லது இதயத்துக்கு அப்பாற்பட்ட தொடர்பு. போன வாரம் வந்து அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த பித்தப்பையினால் வரக்கூடியது, அதுக்கப்புறம் இன்டைஜஷன், பிளாட்டூரன்ஸ், அதாவது வயிறு உப்புசம், இந்த மாதிரி காரணங்களால இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி போன வாரம் பேசிட்டு இருந்தோம். இந்த வாரம் நேரடியாகவே வந்து இதயத்தில் உள்ள பல நோய்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நோயை நம்ம கையில் எடுத்துக்கிறோம். அதில் வந்து இந்த பாராசிஸ்மல் டக்கிகார்டியா அப்படின்னு ஒரு டேர்ம், இதெல்லாம் ஒரு டேர்ம் தான், பெருசா ஒரு பெரிய பேர் ஒன்றும் இல்லை. இந்த பாராசிஸ்மல் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னு சொன்னா, கண்டினியூஸா இல்லாம அவ்வப்போது நிகழக்கூடிய, பாராசிஸ்மல் அப்படின்னா அவ்வப்போது நிகழக்கூடிய, டக்கிகார்டியா அப்படின்னு சொன்னாக்க ஒழுங்கற்ற இதய துடிப்பு. இது நேரடியான இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. வேற ஆர்கன் காலமாக வரலாம், ஆனால் அதிகமாக நேரடியான இதய தொடர்பான ஒரு நோய் இது. இந்த நோய் வரப்போகும்போது இப்போ ஏற்படக்கூடிய படபடப்பு, இந்த படபடப்புக்கு எந்த மாதிரி நம்ம வந்து புள்ளிகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க போகும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% வந்து அவங்க நேரடியான இதயத்திற்கான சிகிச்சை இருக்கக்கூடியவங்க, அதாவது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க. இன்னொரு 30% வந்து அந்த இடத்துக்கு போகாம ஆன்ஜியோ வரைக்கும் பண்ணவங்க. இன்னொரு 20% வந்து அந்த இடத்துக்கு நெருங்கி விட்டவர்கள். மீதமுள்ளவர்கள் வந்து இப்போதைக்கு இதயத்தில் எந்த வித மாற்ற தொந்தரவும் இல்லாத மாதிரி, இந்த மாதிரி ஒரு தோராயமான கணக்கில் பார்க்க போகும்போது எல்லோருக்குமே இதயம் முக்கியம், இதயத்தினுடைய செயல்பாடு முக்கியம், இதயத்தை அமைதியாக வைத்துக் கொள்வது எல்லோருக்கும் கட்டாயமான கடமை. அந்த கடமையை நாம் வந்து பாதுகாத்து வந்து எப்படி வந்து வச்சுக்கணுன்றதுக்கான வழிகாட்டுதல்கள் நமக்கு வேணும். அந்த வழிகாட்டுதல் தான் இந்த ஒரு புள்ளியை நான் அறிமுகப்படுத்துறேன். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான புள்ளி. நடுவர்களுக்கு நேராக நீங்க வந்து கை வச்சுட்டு வந்து மணிக்கட்டு ரேகை, மணிக்கட்டு ரேகையிலேருந்து ஒரு கட்டை விரல், 2வது கட்டை விரல் தூரத்துல இந்த இடத்துல உள்ள பள்ளம், இந்த நரம்பு, 2 நரம்புகளுக்கும் நடுவுல பள்ளம், ஒரு காடி, டக்கி காடியா அப்படின்ற மாதிரி கார்டியாலஜியை பத்தி பேசும்போது காடியை பத்தி பேசணும். காடினா பள்ளம். இந்த இடத்துல இந்த புள்ளி நான் உங்களுக்கு நாளைக்கு நான் மறுபடியும் அனுப்புறேன், உங்களுக்கு அந்த குரூப்ல அனுப்புறேன், பார்த்துக்குங்க. இந்த புள்ளி வந்து கோடானும் கோடி மக்களின் வாழ்வில் ஏற்படக்கூடிய கோடானு கோடி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான புள்ளி. உடம்புலயே இருக்கக்கூடிய தி பெஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணா ஒரு சில புள்ளிகள்ல இந்த புள்ளியும் ஒரு புள்ளி. நடுவரலுக்கு நேராக வந்து நடுவரலுக்கு நேராக போட்டே வந்தீங்கன்னு சொன்னா மணிக்கட்டு ரேகை, அகைன் அங்கிருந்து 2 கட்டை விரல் தூரம் இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்குது. இந்த புள்ளியை இப்படி தொட்டு அல்லது கட்டை விரலால லேசா அழுத்தம் கொடுக்கணும், ரிதமிக்கா கொடுக்கணும், ரிலாக்ஸ் ஸ்டேட்ல கொடுக்கணும், அமைதியா கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும். இப்படி தொடர்ந்து கொடுக்க போகும்போது உங்களுக்கு வந்து இப்படி அழுத்திட்டே லேசா தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அழுத்திட்டே வர போகும்போது இந்த விரல்ல ஒரு துடிப்பு உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அது ஒரு சிலருக்கு ஒரு நம்ம 3-4 தடவை பண்ணும்போது, ஒரு சிலருக்கு வந்து தொடும்போதே, ஒரு சிலருக்கு ஒரு 10-15 தடவை, ஒரு சிலருக்கு ஒரு 20-30 தடவை இப்படி தொடக்கும்போது அங்க ஒரு சிலிர்ப்பு, ஒரு துடிப்பு தெரியும். துடிப்பு தெரிஞ்சால் என்ன அர்த்தம் சொன்னா அந்த இதயத்திற்கான சக்தி ஓட்டம் அங்கே பாய்ந்து விட்டது, உள்ள போயிடுச்சு. அப்ப நீங்க கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். நீங்க அப்படி பண்ண தெரியலன்னு சொன்னா நீங்க ஒரு 30 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட், அதாவது 60 வினாடிகள், 1 நிமிடம் பரவாயில்லாம இருக்குது, இன்னும் ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னா 120 வினாடிகள், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க போக வேணாம். முதல்ல அது வரைக்கும் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸ் வரும். எந்த காரணத்தாலும் உங்களுக்கு வந்து இதயத்துல வந்து பிரச்சனை ஏற்படாலும் கேட்கும். ஆனா இங்க வந்து நேரடியான இதயத்திற்கான ஒரு தொந்தரவுகள் இருக்குமானால் அதையெல்லாம் வந்து புறந்தள்ளி இதயத்தை அமைதிப்படுத்துவதற்கான புள்ளி இது. இந்த புள்ளியை பத்தி நிறைய நம்ம பேசலாம். வெவ்வேறு இடங்கள்ல இந்த புள்ளி வரும். வேற வேற பிரச்சனைகளை பத்தி பேச போகும்போது இந்த புள்ளி வரும். அப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும், இப்போ இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுதா, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதா, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதா, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதான்ற மாதிரி வரும்.
எந்த ஒரு எந்த ஒரு நோயை பற்றி நம்ம பேசும்போதும் மேக்சிமம் இந்த புள்ளி வராமல் இருக்கிற வாய்ப்பு இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புள்ளி, இந்த புள்ளிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பேசலாம். நம்ம இதுக்குள்ள என்ன செய்தி இருக்குது அப்படின்றத பத்தி பேசணும்னா அது விரிவான செய்தி, மாணவர்களுக்கான செய்தி. அது வந்து எல்லாருக்கும் பொதுவாக இப்போ பேசிட்டு இருக்க போகும்போது டைம் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாது. இல்லைன்னு சொன்னா அது எல்லாருக்கும் பொதுவாக வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிச்சமான விஷயம் தான். ஆனா அதுக்கான வந்து நேரம் வந்து இல்லாதனால நம்ம வந்து இந்த புள்ளியை நீங்க பயன்படுத்துங்க. ட்ரஸ்ட் வித் த ட்ரீட்மெண்ட், ட்ரஸ்ட் வித் த சிஸ்டம், ட்ரஸ்ட் வித் த நேச்சர். அது கூட நீங்கள்லாம் போதுன்றத நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்போ நான் சொல்ல போகும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதனால நான் சொல்றேன் நான். அதனால இன்னும் எனக்கு வந்து கேள்வி கேட்டு தான் பதில் தெரியணும்னு சொன்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான புள்ளி. இந்த புள்ளியை பத்தி பேச போகும்போது இதெல்லாம் இப்பவே இந்த புள்ளியை பத்தி பேசணும்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்குது. இப்ப ஆரம்பிச்சா விடிகாலம் கூட முடியாது. நான் இன்னும் பல நாட்கள் தொடர்ந்து வந்து ஒரு சொற்பொழிவாகவே நிறுத்தலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான புள்ளி. இந்த அளவுக்கு நான் இதை பத்தி பேசுறேன்னு சொன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா ஆயுள் காப்பதற்கு அற்புதமான புள்ளி. இன்னைக்கு ஆயுள் காப்பு அப்படின்றத பத்தி தான் பேசலாம். அவ்வளவு அற்புதமான அந்த புள்ளியை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா எவ்வளவோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆபத்துகள் இருந்து தவிர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள் அப்படின்ற விஷயத்தை நான் பதிவு பண்றேன். இந்த உலகத்துல வந்து எத்தனையோ ஒரு அவசரமான நேரங்கள்ல உயிர் காப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான புள்ளி இது. இதோட இதயத்துடைய செய்தியை நம்ம போயிடுவோம். ஏன்னா இன்னொன்று இதயம் நிறைய பேசுறது இல்லையா. இதே பாயிண்ட், இதே புள்ளி இன்னும் இதயம் தொடர்பான வேற நோய்களுக்கும் வரும். இதயம் தொடர்பில்லாத வேற நோய்களுக்கும் வரும். அதையும் நம்ம எப்பப்போ பார்க்கும்போது நம்ம அப்புறமா என்ன பண்ணலாம், ஒன்று சேர்த்து நீங்க பாத்துங்க. நான் வந்து ஒன்று சேர்த்து காட்ட மாட்டேன். நீங்க வந்து எதுக்கெல்லாம் இந்த புள்ளி பயன்படுது நோட் பண்ணிட்டே வந்தீங்க சொன்னா, ஓ இதுக்கெல்லாம்ன்றதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது பதிவு பண்ணி வைக்கிறதா இருந்தா, எழுதி வச்சுக்கிறதா இருந்தா நீங்க எழுதி வச்சுக்கலாம். நீங்க இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க வந்து பார்த்துட்டே வாங்க. எங்கெல்லாம் இது பயன்படுகிறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதற்கு அடுத்ததாக வந்து இன்றைக்கு வந்து இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற ஒரு முக்கியமான தலைப்பு. எல்லாமே முக்கியம்தான். இன்னைக்கு ரொம்ப முக்கியம் பெறுகின்ற காரணம் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதயம் அதாவது இயற்கையோடு இணைவோம்ன்ற விஷயத்த வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா, இப்போதைக்கு கடைசியா 2 வாரமா வந்து 2 மருத்துவ முறைகளை பத்தி பேசணும். ஒன்று ஹோமியோபதிக் மெடிசன் அப்படின்றத பத்தி பேசணும். டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அப்படின்றத பத்தி. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து 12 பயோசால்ஸை பத்தி பேசணும். அந்த பயோசால்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னா அதுல வந்து 5% இருக்கக்கூடிய அந்த தாது உப்புக்கள் தான் வந்து மனிதனுடைய முழு நோய்களுக்கும் காரணமாக இருக்குது. அதுல எந்த சால்ட் பற்றாக்குறையா இருக்குதோ அந்த சால்ட் எடுக்கணுன்றதான் பயோகெமிஸ்ட்ரி பத்தி நம்ம போன வாரம் பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி அது வந்து சூஸ்லர் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து எல்லாமே வந்து அலோபதிக் டாக்டர்ஸ். அதாவது உலகத்துல பதிவு பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது இல்லையா. சாதாரணமா ஒருத்தன் வந்து ஒரு ரோட்டோரத்தை உட்காந்து இதை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இதை யார் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா யாரால் கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா இது வந்து மருத்துவ உலகம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்குன்னு ஏதாவது மருத்துவ உலகத்தோடு தொடர்புடையதாக வந்து பதிவு பண்ணணும். இப்போ வந்து இதயத்தை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சவங்கலாம் டாக்டர் கிடையாது அந்த காலத்துல. அப்போ அவங்க வந்து 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு அப்படிலாம் வந்து இருக்க போகும்போது அன்னைக்கு உள்ள நிலைமை வேற. ஆனா இந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா வந்து இதுல வந்து ஏதாவது அவங்க மெடிக்கல் டிகிரி இருந்தா மட்டும்தான் அவங்க சொல் பேச்சு ஈடுபடுற மாதிரி சூழ்நிலை இருந்துட்டு இருந்தேன். இந்த காலகட்டம் அந்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டு இன்னைக்கு வந்து எல்லாமே குளோபலைஸ் ஆகினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து சும்மா யார் வேணாலும் சொல்லிட முடியாது. அதனாலதான் வந்து நம்ம டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்கள் வந்து அலோபதிக் டாக்டர். அவரு வந்து கண்டுபிடிச்சு இந்த ஹோமியோபதி மெடிசனை கண்டுபிடிச்சு சொன்னார்ன்றதுனால அதை ரெகக்னைஸ் ஆச்சு. அடுத்ததாக வந்து சூஸ்லர் அவரும் வந்து அலோபதிக் டாக்டர். அவரு வந்து 12 சால்ஸ் ரிசர்ச் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஒரு வந்து நம்ம மூளையில வந்து இருக்கக்கூடிய தாதெல்லாம் வந்து எடுத்து பார்க்க போகும்போது அதில் வந்து கொழுப்பு ஆல்புமின் சர்க்கரை இதெல்லாம் வந்து தண்ணி தண்ணி 70 மீதியெல்லாம் 25 95 போனாக்க மீதம் உள்ள 5% இருக்கக்கூடிய அந்த இந்த அதுக்குள்ள என்ன இருக்குது அந்த மேட்டர் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 12 சால்ஸ் இருக்கு. இதுதான் வந்து நோய்களை தீர்மானிக்கிறது. அந்த இதுல வந்து எது டெபிஷியண்டா இருக்கோ அதை ஃபில்அப் பண்ணணும்னு சொன்னா நோய்கள் தீர்ந்துரும் சொன்னார் அவரு. அவர் டாக்டர்ன்றதுனால தான் அங்கீகாரமாச்சு. மூன்றாவதாக இன்னைக்கு இன்னொரு மருத்துவரை நான் அறிமுகப்படுத்துறேன். டாக்டர் பேட்ச், லண்டனை சேர்ந்த டாக்டர். எதுவுமே வந்து இப்போ அமெரிக்கா சொன்னா நம்ம வந்து ஒத்துக்குவோம்ன்ற மாதிரிலாம் அவர் இப்போ இருக்கு இல்லையா. அமெரிக்காவுக்கு முன்னாடியே வந்து பிரிட்டனுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு. உலக ஆளும் மகாராணியினுடைய இடம் அது. அந்த மிக மிக ஆளுமை மிக்க ஒரு மண் அப்படின்னு சொன்னாக்க அது பிரிட்டிஷ் சொல்லலாம் நாம. அது ஒன்று, அதாவது அது மட்டும் இல்லை, அதுவும் ஒன்று. அந்த மாதிரி பிரிட்டிஷ் உலகையே கட்டி ஆளக்கூடிய அந்த அந்த வல்லமை பெற்ற அந்த பிரிட்டிஷ் அந்த நாட்டினுடைய
ஒரு பிரஜை பிறந்து முதல்ல வேற வேற தொழிலெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு சர்ச்சில் வந்து இருக்காரு, ஊழியராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு தொழிலுக்கு போறாரு. விற்பனையாளர், அதாவது ரெப்ரஸன்டேட்டிவா போறாரு. அந்த மாதிரி இந்த சாமான் வைக்கிறது போனாருன்னு தெரியாது. ஆனா அதுக்கப்புறமா அதெல்லாம் அவருக்கு திருப்தியா இல்லைன்னு சொன்ன உடனே என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் இன்னொரு முடிவெடுக்கிறாரு, மருத்துவம் படிக்கிறாரு. மருத்துவம் மெடிக்கல் டாக்டர் ஆகிறாரு. மெடிக்கல் டாக்டர் ஆனதுக்கு அப்புறமாக அவர் என்ன பண்றாரு, ப்ராக்டிஸ் பண்றாரு. லண்டன்லயே அவர் படிச்ச யூனிவர்சிட்டிலேயே அவருக்கு வேலை கிடைக்குது. வேலை கிடைக்க போகும்போது அதுல பாக்டீரியாலஜிஸ்டா இருக்காரு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி மெடிசன் அவர் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. அப்போ அவசர சிகிச்சையில உட்கார போகும்போது அவருக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. அவருக்கும் அந்த அனுபவங்கள் என்ன ஒரு கசப்பை தான் தருது. ஏன்னு சொன்னா இந்த மருத்துவம் அலோபதிக் சிஸ்டம் சரியா மனிதனுக்கு பயன்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல சோர்வு ஏற்படுது அவருக்கு. அப்ப அவர் மறுபடியும் ஆய்வு செய்றாரு. எப்பவுமே பிறருடைய கஷ்டங்கள நம்ம புரிய போகும்போது தான் அந்த மருத்துவத்திற்கு தகுதி, மருத்துவராகக்கூடிய தகுதி அவருக்கு கிடைக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அது மாரி பிறர் படும் துயரங்களை பார்த்து யார் தானும் துயரடைகிறார்களோ, அதை நீக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ, அவரே மருத்துவம் பார்க்கும் தகுதியுடையவர் அப்படிதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே தான் வரேன் நானு. அந்த தகுதியை இவர் அடைந்தார். எதன் காரணமாக அப்படின்னு சொன்னாக்க, எதன் காரணமா அப்படின்னு சொன்னா, இவர் பார்க்கிறாரு, இதுல ஒண்ணுமே இல்ல. ரிசல்ட்ஸ் இல்ல. இத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால மனித குலத்திற்கு நன்மைகள் ஒண்ணும் கிடைக்கல. அப்ப நம்ம வேற ஏதாவது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு, சர்ச் பண்றாரு, ஆய்வு செய்றாரு. அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது இவருக்கு ஹோமியோபதிக் மெடிசன் இவருக்கு அறிமுகமாகுது. இவர் இயற்கையே சின்ன வயசுல இருந்தே இவருக்கு இன்னொரு பழக்கம் என்னன்னு கேட்டா, இவருடைய இவர் சுத்தி இருக்க அந்த வேல்ஸ் நகரத்தை சுத்தி தான் இவருடைய வாழ்க்கை அங்க நடந்துட்டு இருக்குது. நான் அப்பப்போ நான் ஒரு கிராமத்தை பத்தி பேசியிருக்கேன். அந்த மாதிரி அந்த வேல்ஸ் நகரத்தினுடைய இயற்கை கொஞ்சம் அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்தமானதா இருக்குது. அப்ப சுத்தி வரார் அந்த வேல்ஸ் நகரத்துல. சுத்தி வர போகும்போது அவருக்கு அந்த இயற்கையான அந்த அஹ், காட்சிகள்லாம் அந்த மரம், செடி, கொடி இதெல்லாம் பார்க்க போகும்போது அவருக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படுது. அந்த மகிழ்ச்சியா அவர் அதை பார்க்கறது அவர் முக்கியமான ஒரு பொழுதுபோக்கா மட்டும் இல்ல, கடமையாவே நினைச்சிட்டு இருக்காரு அவரு. எப்ப பார்த்தாலும் அது ஒரு பார்ட் டைம் ஒதுக்கி சுத்தி வரணும், இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் இயற்கை கொஞ்சம் அந்த வேல்ஸ் நகரத்தின் சுற்றுப்புறத்தில் சூழல்களை எல்லாம் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சும் கூட எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது கிடையாது. நம்ம இப்போ ஒரு சுற்றுலா பயணம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொடைக்கானல் போறோம், ஒரு ஊட்டி போறோம், ஒரு மூணார் போறோம், அது மாதிரி ஏற்காடு போறோம். இந்த மாதிரிலாம் போறோம்னா அது நம்ம ஒன்றும் தூக்கிட்டு வந்துட போறது இல்லை. எல்லாம் அங்க போய் அந்த இடத்துல நம்ம இருந்து அந்த இடத்தை நம்ம அனுபவித்து விட்டு வந்துவிட வேண்டும். அப்படிதான் அவ்வளவு நியதி. நம்ம என்னதான் சொந்த வீடு வாசல் வச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லாம போயிட்டாலும் சரி, இதுதான் நியதியான விஷயம். எப்படின்னு சொன்னா இது மிக மிக நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நம்ம கையில் நமக்கு சொந்தமே கிடையாது. நம்ம சொந்த வீடா இருந்தாலும், சொந்த நிலமா இருந்தாலும், சொந்த தோட்டமா இருந்தாலும் நம்ம ஒன்றும் கிடையாது. நம்ம ஒன்று பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டு தான் போகணும். எல்லாம் தனியாக தான் போய் தான் ஆகணும். எப்போ சுற்றுலா தலங்களுக்கு நான் போயிட்டு வந்தோம்னா தூக்கிட முடியாது இல்லையா? ஆனா அந்த ஆனந்தம் வாழ்நாளின் கடைசி நொடிப்பொழுது வரைக்கும் நம்மளை விட்டும் மாறாத செய்தியாக, மனம் கமழும் செய்தியாக நம்ம இதயத்திலேயே பதிவு பண்ணப்பட்டிருக்கோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம எல்லாமே பதிவோடு, இதய பதிவோடு தான் முடிச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு தூக்கிட்டு சுமந்து இருக்க முடியாது. நமக்கு இது பிடிக்குதுன்றக்காக தூக்கி சுமக்க முடியுமா நம்ம இந்த கொடைக்கானலையும் ஊட்டியும்? போயிட்டு வரலாம், ஒரு சைட் சீயிங், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய இந்த இயற்கையின் நிகழ்வுகள் இந்த ஆசிரியருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்துறதுன்னா ஆனந்தமாக இருக்கிறது. இந்த இடத்துல வரும்போது ஒரு ஆனந்தமா இருக்கிறாரு, வெளியே போகணும் அதெல்லாம் குறைஞ்சு போகுது, சோர்வடைஞ்சிடறாரு. இவருக்கு ஏற்பட்ட முதல் விருப்பம் இந்த நிகழ்வுகள் இந்த மருத்துவம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு முதல் நிகழ்வா இருந்தது. ரெண்டாவது இப்ப இயற்கையோடு நம்ம இணையணும், அந்த இயற்கையான உலகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு ஆனந்தம் தருகிறது. நமக்கு தரக்கூடிய ஆனந்தம் பிறருக்கும் கிடைக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி இதுல ஏதாவது இருக்குமான்னு தேடும்போது அவருக்கு ஒன்றும் புரியல. இதுல இருந்து எப்படி நம்ம மெடிசன் எல்லாம் பார்க்கறது, ஒருத்தர் எப்படி மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வது தெரியல அவருக்கு. அடுத்ததாக அவருக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது. என்னன்னு சொன்னா ஹோமியோபதி மருத்துவம். டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்கள் கண்டுபிடித்த ஹோமியோபதி மருத்துவத்தை அவர் அப்போ பார்வையிடுறாரு, கத்துக்கிறாரு. அப்ப பார்க்க போகும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், அது மனம் சார்ந்தது. ஹோமியோபதியில எப்பவுமே மைண்ட் ரிலேட்டட் மேட்டர் அது. அது ஒண்ணும் பார்த்தோம் இந்த நோய்க்கு இந்த மருந்து எடுத்துக்கொடு, அதை எடுத்துக்கொடு அப்படின்றதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்ல, மனம் சார்ந்தது. இந்த குணம் இருந்தா இந்த மருந்து, இந்த குணம் இருந்தா இந்த எந்தப்பட்ட நோய் எங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அது பேசிக்கா மனம் தான் இருக்குது. அப்ப மனதோடு பேசக்கூடிய அந்த மருத்துவம் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அவருடைய பொட்டன்சி, அவருடைய மருந்து மாத்தி கொடுக்கணும், செலெக்ஷன் ஆஃப் மெடிசன், இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்ததுனால இவ்வளவு வாஸ்டா, இவ்வளவு எலாபரேட்டா இது உள்ள போயெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது
இது ரொம்ப வந்து மனித குலத்திற்கு ரொம்ப காலதாமதத்தை ஏற்படுத்துது. அப்போ செலக்ஷன் ஆஃப் மெடிசன்ல தப்பு பண்றோம், இல்ல பொட்டன்ஷியல் தப்பு பண்றோம், இல்ல அந்த மாதிரி வந்து டோசேஜில் தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்ல போகும்போது இது வந்து ஒன்றும் பயன் இல்லாம தெரியுது. ஆனா பயன்தான். எப்படின்னா இது பயன் இருக்குது. ஆனா உடனடியான தீர்வு கிடைக்கல. நிரந்தரமான தீர்வு கிடைக்கிறது காலதாமதம் ஆகுது. செலக்ஷன் தப்பு பண்ணிட்டோம்னா அதுவும் இல்லாம போயிடுது. அப்போ வந்து என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றதுன்னு 2 விஷயங்கள். இயற்கையினுடைய விருப்பம் உள்ளதாக இவர் வந்து இவருடைய மனநிலை இருந்தது. 2வது விஷயம் வந்து இந்த ஹோமியோபதிக் மெடிசன் மனம் சார்ந்தது. அப்படி 2 விஷயத்தையும் ஒண்ணா லிங்க் பண்றாரு. இத நேச்சர் அண்ட் மைண்ட் 2யும் ஒண்ணா லிங்க் பண்ணிட்டு என்ன பண்றாரு, இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒரு நாள் அந்த தோட்டத்துல போய் உலாவுறாரு. இப்பதான் வந்து எனக்கு ஞாபகம் வந்து ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன் இத. கம்பர வந்து ஒரு கவி சக்கரவர்த்தின்னு கம்பர சொல்லுவாங்க இல்லையா? கம்பராமாயணம் எழுதின கம்பர். அந்த கம்பர் ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்து ஒரு வேடிக்கை பார்க்க போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் நெறைய பெரிய புலவர் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு. அப்படி சுத்தி பார்த்துட்டு போகும்போது, ஒரு ஏத்த இருக்கிறவன் ஒரு பாட்டு பாடுனான். "மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே" அப்படின்னான். கம்பர் அசந்து போய் திரும்பி பார்த்தாரு. போனா ஒருத்தன் பாட்டு பாடுறான். நம்ம எழுதுன கவிதையா இருக்குமான்னு பார்க்குறாரு. இல்ல அப்படின்னு சொன்னோன்னா, அவரு கிட்ட நெருங்கி போறாரு. இவர பார்த்தோன்னே அவன் இவர் யாருன்னு தெரிஞ்சவனால வெட்கப்பட்டுட்டு என்ன பண்ணிட்டான், ஓடிடுறான். இவர் மறுபடியும் யோசிக்கிறார். "மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே" என்ன சொல்ல வரான் இவன்? அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு திரும்ப வந்துடுறாரு. அப்போ அ மறுபடியும் இவன் வந்து நாளைக்கு காலைல வந்து பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அங்க வராரு. இவன் என்ன பண்றான், மறுநாளும் ஏத்த அடிக்கும்போது அந்த பாட்ட பாடலான்னு திரும்பி பார்க்குறான். அங்க வந்துருக்காரு இவரு. பாட்ட அடக்கிக்கிறான். இப்படியே பல நாள் நடக்குது. இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இவரு. இவன் நம்ம வந்தோம்னு தான் இவன் பாட மாட்டேங்கிறான். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கம்பர். இனிமே வந்து இவன் முன்னாடி நம்ம வரக்கூடாது. ஒளிஞ்சு தான் அந்த வரிய கண்டுபிடிக்கணும். என்ன எழுத சொல்ல வரான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ மறுநாள் வந்து சுத்தி கித்தி பார்க்குறான். அப்பாடா! அவனுக்கு மூச்சே அப்பதான் வருது. கம்பர் இன்னைக்கு வரலடா. கம்பர் வந்து வராதனால, நாம வந்து இன்னைக்கு தைரியமா பாடி போடலாம்னு சொல்லிட்டு, "மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே." மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. அந்த சூரிய ஒளி வந்த உடனே அந்த பனிய வந்து அப்படியே வந்து காத்துல வந்து அசெக்ட் பண்ணி அந்த சூரியன் எடுத்துக்குதுன்ற விஷயத்த அவன் சொல்லி முடிக்கிறான். இது அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டு அப்படியே அவர் சந்தோஷம் அடைகிறாரு. போயிடுறான். மறுபடியும் அடுத்த வரி சொல்ல பயந்து அவன் ஓடியே போயிடுறான். இப்படி வந்து கம்பனுடைய வாழ்க்கையில் நடந்ததாக, அப்ப தமிழனுடைய ஒரு பாமரனுடைய வாழ்க்கையில் நடந்ததாக, அவன் சொல்லி கம்பர் கேட்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு வந்து ஒரு ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன் இத. இந்த இடம் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இந்த டாக்டர் பேட்ச் இப்ப என்ன பண்றாரு, நேரா அப்படியே சுத்தி அவர் இயற்கையை ரொம்ப விரும்பின்றதுனால, அப்படியே போயிட்டே இருக்காரு. அவரு யார பார்த்தும் வெட்கப்படல. என்ன பண்றாரு, நேரா ஒரு பூவுகிட்ட போய் பார்க்குறாரு. அந்த பூ மேல இருக்கக்கூடிய பனித்துளி இருக்குது. அந்த பனித்துளி தான் சொல்ல வந்தேன் இப்போ. அப்படியே திரும்பி பார்த்துட்டு இப்படி பார்க்குறாரு. அவர் சந்தோஷமா இருக்குது. பனித்துளி பார்க்கிறதே சந்தோஷம். அந்த பூ வாசத்தோட அந்த பனித்துளி வரும்போது காலை நேரத்துல, காலை பொழுது. அப்ப ரொம்ப ஆச்சரியமா உத்து பார்க்குறாரு. அவர்ட்ட அப்படியே நாக்க கொண்டு போய் அந்த பனித்துளியில வைக்கிறாரு. நுனி நாக்க பனித்துளியில வைக்க போகும்போது, அவருக்கு அப்படியே ஆனந்தமா இருக்குது. மகிழ்ச்சியா இருக்குது. சந்தோஷமா இருக்குது. ஆனந்தம்னாலும், மகிழ்ச்சினாலும், சந்தோஷம்னாலும் ஒண்ணுதான். இருந்தாலும் கூட நம்ம வெவ்வேறு விதமா பேசி பார்க்க வேண்டி போகும்போது, நமக்குள்ளேயே சந்தோஷம் வருது இல்லையா? அவருக்கு அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, உடம்புல சோர்வு நீங்கிச்சு. டயர்ட்னஸே போயிடுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்னஸா அவரு வந்து உடம்ப ஃபீல் பண்ணாரு. மனச ஃபீல் பண்ணாரு. துள்ளி குதிச்சாரு, ஓடுனாரு. அதிலிருந்து டெய்லி இதுல என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சாரு. இப்படி பார்க்க ஆரம்பிச்சதோடு, பார்க்க அவர் ரொம்ப வந்து ஒரு பிடிச்சு போயிருச்சு. ஒவ்வொரு பூவின் வாசமும், ஒவ்வொரு விதமான மனநிலையை இது தருகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அவரு. அப்புறம் ஒவ்வொரு பூவின் வாசமும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு பூவின் வாசமும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்ய தூண்டுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இப்படியெல்லாம் அவர் வந்து ஒரு ஆச்சரியப்பட்டு கண்டுபிடிச்சுட்டு, ஒரு 2, 3 மருந்து கண்டுபிடிச்சோம்னா, இதெல்லாம் யோசிக்கிறாரு. அவர் ஏற்கனவே வந்து இந்த ம் இதுல வந்து வேலை செஞ்சார் இல்லையா? சர்ச்சுல, தேவாலயத்துல வேலை செய்ய போம்போது, அப்ப இந்த வேதங்கள்லாம் அவர் படிச்சு பார்த்திருக்கிறாரு. அதுலலாம் என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்க போகும்போது, அவருக்குள்ள வந்து ஒரு ஒரு மனசுல வந்து, இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வராரு. இதெல்லாம் காரணங்கள் என்னன்னு யோசிக்கிறாரு. இதெல்லாம் இந்த மாரி உற்சாகமின்மைக்கு என்ன காரணம்? நம்ம இத வந்து டச் பண்ண உடனேயே, உற்சாகம் அடைஞ்சதுக்கு என்ன காரணம்? அப்படின்றத வந்து அவர் யோசிக்கிறாரு. அப்போ யோசிக்க போம்போது,
மனிதனுடைய எல்லா தொந்தரவுகளுக்குமே காரணம் மனம்தான். அதை அவருக்கு ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலமா அதை புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டாவது இயற்கை சூழல் மனிதனை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அப்படின்றது இந்த இயற்கையான இடங்கள் சுற்றி சுற்றி வரப்போகும்போது அவர் இயற்கையா அந்த சூழ்நிலை அமைஞ்சிருந்ததுனால இதுல வரப்போகும்போது இவன் மனிதன் உற்சாகம் அடையலாம். நம்ம நம்ம இப்பெல்லாம் சைட் சீயிங் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி அன்னைக்கு சொல்றாரு, இந்த மாதிரி இயற்கை சூழலில் மனிதன் வாழ்ந்தால் அவன் அமைதியாக அடைய முடியுது, அவனுக்கு ஆரோக்கியமா இருக்க முடியுது, அவனுக்கு ஆயுள் நீடிக்கப்பட முடியுதுன்றது அவர் கண்டுபிடிச்சாரு. அப்போ அதுக்குள்ள காரணம் என்ன காரணம்? அப்ப இது இல்லாம இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது வேற ஏதாவது ஒரு தொழிற்சாலைக்குள்ளேயோ ஒரு நகரங்களுக்குள்ளேயோ உள்ள போகுந்தோம்னா நமக்குள்ள என்ன உணர்வுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்ல போகும்போது என்னென்னலாம் நமக்குள்ள இருக்குது அவர் யோசிச்சாரு. எல்லாத்துக்கும் மீறிய ஒரு ஆன்மா நமக்குள்ள இருந்துட்டு இருக்குது. அதுதான் நம்மளை ஆட்டுவிக்குது. அது அது அந்த ஆன்மாவோடு நம்ம ஒன்றி போகலன்னு சொன்னா நமக்கு எதுவுமே பொருத்தமா அமையாது, நம்ம வெற்றி அடைய முடியாது. நம்ம தோல்விங்கிறது அந்த ஆன்மாவும் நம்ம ஐக்கியம் ஆகலன்றது ஒரு முதல் விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ரெண்டாவதாக மனம்னு ஒண்ணு இருக்குது இந்த மனிதனுக்கு. அந்த மனம் தான் யோசிக்குது. அது எப்படி யோசிக்குதோ அப்படிதான் இந்த மனோரதம் எப்படி போகுதோ அப்படிதான் நீ செயல்பட்டு ஆகணும்ன்ற மாதிரி ஒரு முடிவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. அதை யாரும் மாற்றி அமைக்க முடியல. அதுதான் ரெண்டாவதாக அவன் இயக்குகிறது முடிவு பண்ணாரு. மூணாவதாக அவனுடைய நடையுடை பாவனைகள். அந்த நடையுடை பாவனைகள்லாம் அவருக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை காட்டுதுன்னு சொன்னா, இப்ப நம்ம நான் எப்படி இருக்கணும், என் தலைமுடி எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், நான் ஃபேஸ் எப்படி அட்ராக்டிவா வச்சுக்கணும், எந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டா நல்லா இருக்குது, எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்குது, எந்த மாதிரி மீசையை கட் பண்ணா நல்லா இருக்குது, எந்த மாதிரி கலர் போட்டா தாடி நல்லா இருக்குது, எந்த மாதிரி இப்ப தொப்பி போட்டு போடலாமா, எம்ஜிஆர் மாதிரி போடலாமா, இல்ல பள்ளியாசல போற மாதிரி தொப்பி போடலாமா, இல்ல இந்த ஹேட்லாம் வச்சுக்கிட்டு அந்த காலத்துல இந்த வெள்ளக்காரம் போட்டிருக்க மாதிரி தொப்பி போடலாமா, இல்ல போடாம இருக்கலாமா, இப்படி மனம் யோசிக்குது. இப்படின்னு நம்மளை எப்படி அந்த பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அப்ப பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ணல ரெண்டு விதங்கள் இருக்குது. ஒண்ணு அப்பியரன்ஸு, ரெண்டாவது ஒன்று அந்த உடை, ரெண்டாவது நடை, அப்புறம் பாவனை, இந்த ஆட்டிடியூடு, இந்த மனோபாவம் எப்படி என்ன சொல்றதோ அப்படிதான் அவனுடைய அந்த பாவனை இருக்கும். அப்போ நான் இப்படிதான் ரஃபா வச்சுக்கிறேன் முகத்தை, இப்படிதான் நான் சிரிச்சே நான் எப்பவுமே சிரிச்சுட்டே பேசிட்டு இருப்பேன். அவன் எப்பவுமே நான் சில இடத்துல நான் மெல்ட் ஆயிடுவேன், சில இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பேன். இப்படி எல்லாம் நம்ம நம்முடைய இந்த பர்சனாலிட்டி நம்ம சொல்லி கொடுக்குது. இந்த பர்சனாலிட்டி எதுக்குள்ள போய் வேலை செய்யுது? பிசிக்கல் பாடிக்குள்ள வேலை செய்யுது. அப்ப பிசிக்கல் பாடி, பர்சனாலிட்டி, மைண்ட் அண்ட் சோல், இது நாலும் சேர்ந்துதான் மனிதனை வழிநடத்துது. இதுக்குள்ள எங்க டீவியேட் ஆகி வெளியே போயிட்டாலும் அவன் சிக்கல்ல மாட்டிக்கிறான். அவன் இந்த சிக்கல்ல மாட்டாம இருக்கணும்னா இந்த நாலும் ஒன்றிணைந்து 4 சக்கரங்களாக இந்த கூட்ட போகும்போதுதான் தேர் ஒழுங்காக ஓடும். அற்புதமாக இந்த உலகை பவனி வரும். அந்த பவனி வரக்கூடிய தேரில் இவன் மன்னனை போல உட்கார்ந்து உற்சாகமான ஒரு வனம் வருவதற்கான வாய்ப்பை இதன் மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. அப்படி அவரை கண்டுபிடிச்ச உடனே அடுத்ததாக அவர் யோசிக்கிறார், எந்த மாதிரியாக இதை பத்தி நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ மனிதனுடைய உடம்புக்குள்ள மனசுக்குள்ள ஓடக்கூடிய உணர்வுகள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிக்க போகும்போது அவர் பலவிதமான சூழ்நிலைகள்ல அதை நோட்ஸ் இப்படிப்பட்ட மனநிலையுடையவா இருக்கிறான், மனுஷனுக்கு இப்படிப்பட்ட மனிதா இருக்குது, இப்படிப்பட்டதா இருக்குது, இப்படிப்பட்டதா இருக்குது, இப்படிப்பட்டதா இருக்குதுன்னு அவர் திங்க் பண்ணி அதுக்குள்ள கன்க்ளூஷன் வராரு. அதுக்குள்ளே ஒரு பக்கம் இந்த மனம் சார்ந்த செய்திகளை எல்லாம் அவர் சேகரம் பண்ணிட்டே இருக்கிறாரு. எதெல்லாம் மனிதனை கெடுக்கக்கூடியதா இருக்குது, எதெல்லாம் மனிதனுக்குள் நோய்களை தோற்றுவிக்கூடியதா இருக்குது, இதெல்லாம் அவனுக்கு மேல முடியாத ஒரு துன்பத்தில் ஆழ்த்தக்கூடியதா இருக்குது அப்படின்றது ஒரு பக்கமா ஆராய்ச்சி செய்றாரு. மறுபக்கம் என்ன செய்றாரு? இந்த இயற்கையோடு இணைந்து ஒவ்வொரு பூவிலும் என்ன இருக்கிறது, எப்படி வாசம் இருக்கிறது, அதாவது ஒவ்வொரு மலரும் ஒரு நிறம், ஒரு குணம், ஒரு மனம், ஒரு வடிவம், அப்படி இல்லை, ஒவ்வொரு மலரும் ஒரு தனி நிறம், ஒரு தனி குணம், ஒரு தனி மனம், ஒரு தனி வடிவம், இப்படி இருக்குது. அப்ப தனித்தனியாக பார்க்கணும், ஒன்னையும் தனித்தனியா பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி அதனுடைய ஆட்டிடியூட் என்ன, அது என்ன செய்யுது, நமக்குள்ள என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது, இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த இயற்கையோடு சேர்ந்து லிங்க் பண்றாரு. அவர் வீட்டுக்கு வர போகும்போதெல்லாம் மனசை பத்தி யோசிக்கிறாரு. அங்க போகும்போதெல்லாம் இந்த மனம் வீசும் இந்த மலர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மனதில் மாற்றி அமைக்குது, மனதின் செயல்பாடுகளை எப்படி மாத்துது, அதன் காரணமாக அவன் எப்படி கஷ்டங்களை விட்டு வெளியே வர்றதுக்காக இது பயன்படுது, இப்படின்ற ஆராய்ச்சியில அவர் தொடர்றாரு. டெய்லி தொடர அவர் 38 மலர் மருந்துகளை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடித்த மருத்துவத்துக்கு பேர் டாக்டர் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ். அப்போ மலர் மருந்துகள் 38 கண்டுபிடிச்ச உடனே சொல்றாரு, என்னோட வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சொல்றாரு. அதுக்கு அடுத்து அவர் கொஞ்ச நாள்ல அவர் இறந்தும் போயிடுறாரு. 47 வருஷம் தான் அவர் வாழ்ந்துருக்கிறாரு. அப்போ அவருடைய அந்த இன்றைக்கும் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல ஓடிடுச்சு. இன்னைக்கும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அவரை பத்தி அடுத்த வாரமும் தான் பேசுறோம். நம்ம எப்பவே பேசி முடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா
பேட்ச் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு நமக்கு. அவர் மனசை பத்தி என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மைண்டும் எப்படி வேலை செய்யுதுன்றதை பத்தி நம்ம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னு சொன்னா பேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையவர் அவரு. அந்த வாழ்க்கையினுடைய திருப்பங்களை பல்வேறு இடங்கள்ல வந்து எப்படி மாற்றி அமைச்சிருக்குது, தற்கொலை பண்ணக்கூடியவனை எப்படி தடுத்து நிறுத்திருக்குது, புற்றுநோயிலிருந்து எப்படி மீட்டெடுத்திருக்குது, அதே மாதிரி வந்து ஒரு வந்து இப்ப நான் வந்து அவ்வளவுதான் சாக போறேன்னு சொல்றவனை எப்படி எழுப்பி உட்கார வச்சிருக்குது. அவன் அதை மீறி வந்து மருந்து வந்து போய் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு மருந்து எடுக்கும்போது இறந்து போயிடுறான். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இவன் வந்து கொஞ்ச நாள் இறந்து போயிடுவான்னு சொல்லப்பட்ட ஒரு நோயாளிகளுக்கு அந்த மலர் மருந்து கொடுக்க போகும்போது எப்படி 2 3 வருஷம் நீடிச்சிச்சு. மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் மருந்து சாப்பிடணும் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இறந்து போயிடுறான். ஆனா உள்ள வந்த நோய்கள் வந்து அது பேர் என்ன பேர் வச்சிருந்தாலும் சரி, என்ன ஷேப்ல இருந்தாலும் சரி, என்ன டிசைன்ல இருந்தாலும் சரி, அதை பத்திலாம் அவசியம் இல்லை. ஆனா அந்த மனம் வந்து அதை எப்படி சேஃப்டி பண்ணுச்சு, இது சாப்பிட்டு சரியா போச்சுன்ற உணர்வோடு அவன் வாழ போகும்போது அடுத்த சில ஆண்டுகள் வாழ்வதற்கான வாய்ப்பை அந்த மருத்துவம் ஏற்படுத்தி இருந்தது. அதே மாதிரி அந்த மனம் வந்து அவன் தொய்வடையும் போது, அந்த மனம் சோர்ந்து போயிட்டு போகும்போது, அவனுக்கு வந்து அந்த கவலை ஏற்பட போகும்போது, அவனுக்கு அந்த பயம் வர போகும்போது, அவன் எப்படி வந்து அந்த வீழ்ச்சி அடைஞ்சு மரணத்தை சந்திக்கின்றான் அப்படின்ற செய்தியை வந்து டாக்டர் பேட்சி மருந்து மூலமாக பல பேர் பல படங்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி செய்தி எல்லாம் நம்ம இப்ப பேச போறதில்ல. ஆனா அவர் என்னென்ன மனங்களை பற்றி எல்லாம் பேசுகின்றார், அந்த மனசுல வந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான அழுத்தங்களுக்கும், உணர்வுகளுக்கும், பயங்களுக்கும், கோபங்களுக்கும் இந்த மலர் மருந்துகளை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் பேட்ச் சொல்லி தர மாதிரி ஃபாலோ பண்ண போகும்போது அது எப்படிப்பட்ட நோய்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் சரி, நோய்கள்லாம் உடம்புல உள்ள நோய்களை பத்தி மட்டும் நான் பேசிருக்கல, மனம் சார்ந்த நோய்களும் நம்ம சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து வெளிப்படுவதற்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை டாக்டர் பேட்ச் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றார் அப்படின்ற செய்தியை நாம பேச வேண்டியிருக்குது. அதனால அடுத்த வாரம் நாம் பேட்சை பத்தி கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு சொன்னா டாக்டர் பேட்ச் வந்து 17 அதாவது 27ஆம் தேதி நவம்பர் 27 அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு மறைகின்றார். அதனால இந்த வாரமும் அடுத்த வாரமும் அடுத்த வாரம் முடிந்தால் அதுக்கடுத்த வாரமும் அதுக்கடுத்த வாரமும் நம்ம தொடர்ந்து டாக்டர் பேட்சை பத்தி பேசலாமா, இல்ல அடுத்த வாரத்தோட முடிச்சுக்கலாமான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னு சொன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே விஷயத்தையே நமக்கு தொடர்ந்து பேச முடியாது. ஹார்ட்டை பத்தி பேசுறோம்னா ஒவ்வொரு வாரமும் வந்து ஹார்ட் ரொம்ப முக்கியம். அதனால வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஹார்ட்டை சேஃப்டி பண்ணி உங்களை வந்து எல்லாரையுமே வந்து இதயத்தை வந்து சேஃப்டியா கொண்டு வந்து சேர்த்தணும். அத்தனை பேரும் வந்து இதயத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டோம். இதயம் தொடர்பான எல்லா தொந்தரவுகளையும் மீட்பதற்கு எங்களுக்கு எங்க இதயத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் தெரிந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்ற இடத்துக்குள்ள உங்களை கொண்டாடுறோம். அதான் தொடர்ந்து இதயத்தை பத்தி நான் பேசிட்டே வரேன் நானு. நீங்க எல்லாம் வந்து குறிப்பெடுத்து நீங்க வந்து உங்களுக்கு பயன்படுத்த தொடங்குனீங்கன்னு சொன்னா இந்த ஹார்ட்டுடைய விஷயங்களை பத்தி நீங்க வந்து எவ்வளவு தெளிவா வந்து நீங்க வந்து பலமா இருக்க முடியும், நம்பிக்கையோடு இருக்க முடியும், ஆயுளை நீட்டித்துக் கொள்ள முடியும்ன்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கப்போ அதே நேரத்தில் டாக்டர் பேட்ச் அவர்களுடைய பத்தி அவ்வளவு நாள்லாம் பேச முடியாது. ஆனா சப்ஜெக்ட் இருக்குது, 38 மருந்துகளை பத்தி பேசலாம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து எப்படிலாம் இருக்கிறத பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் மனசை பத்தி சொல்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் அடித்தளம், கடைக்கால், ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து முக்கியமா வந்து நமக்கு அது பயன்படும். அப்படின்றதுனால வந்து அடுத்த வாரமும் டாக்டர் பேட்ச் அவர்களை தொடர்வோம். இன்னொரு நபரை வந்து பத்தி நான் சொல்லணும். அதாவது இந்த பகுதி வந்து இதை பத்தி பேசி நம்ம அடுத்த சப்ஜெக்ட்னு சொன்னாக்க மனதோடு பேசுவோம் தான் கடைசி சப்ஜெக்ட் வச்சிருக்கேன் இன்னைக்கு. அது வந்து எதை பத்தி பேசணும்னா போன வாரம் நடந்த நிகழ்ச்சி வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் நான். இந்த ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, அது வந்து யூடியூப்ல ஏறுதுன்றது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வந்து போன வாரம் ரெக்கார்டு வந்து ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. அதனால போன வாரம் வந்து நம்ம அதை நீங்க எல்லாம் என்ன பேசணுமோ அது வந்து மறந்துட்டுனா எழுதி வச்சுக்கணும். நீங்க வேற ஒன்றும் வாய்ப்பு இல்லை அதுல. அப்படி இருந்தாக்க ஒண்ணு சொல்றேன். அழகின் சிரிப்புல வந்து நம்ம என்ன போன வாரம் பேசணும்னு சொன்னா முன் மண்டையில் வந்து முடி கொட்டினாலும் இந்த பாயிண்ட் அழுத்தலாம்னு சொன்னோம். இது அழகின் சிரிப்புல. ஆரோக்கியத்தின் அழைப்புல வந்து நம்ம வந்து காலில் வந்து கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் 2 இன்ச்சு உள்ள தள்ளி வரப்போகும்போது வரக்கூடிய அந்த வயிறு உப்புசம், செரிமான கோளாறுகளை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அது அங்க மாதிரி பாயிண்ட் அழுத்த போகும்போது அந்த லிவரை சுத்தி உள்ள எல்லா பிரச்சனைகள், பித்தப்பை சுத்தி உள்ள எல்லா பிரச்சனைகளும், அப்புறம் இறைப்பை, அதுக்கப்புறம் குடல்கள், இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால ஹார்ட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணாம தடுப்பதற்கான புள்ளிகளை பத்தி போனவாரம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதற்கு அடுத்தது வந்து இயற்கையோடு இணைவோம்ன்ற பகுதியில வந்து டாக்டர் சூஸ்லருடைய ஃப்ளவர் மெடிசனை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது அந்த பயோசால்ட் பத்தி பேசியிருக்கிறோம். அதற்கு அடுத்ததா வந்து மனதோடு பேசுவோம்ல வந்து படாலம் நிகழ்வுகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த படாலம் நிகழ்வுகள்ல வந்து அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்ததுல வந்து சின்ன மாற்றங்கள். என் அம்மாட்ட போய் கேட்டேன், உனக்கு வேற பொழுதே போலியா, உனக்கு வேற வேலையே இல்லையா, உனக்கு இதை போய் உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க, உனக்கு வந்து பொழுதுபோனுக்கா எல்லாரும் உட்கார வச்சு பேசுறியா அப்படிலாம் கேட்டாங்க. என்ன அப்படி இல்லை, இதுல வந்து பயன் இருக்குதுன்றதுனால தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால எனக்கு அதை பத்தி செய்திகளை வந்து மறுபடியும் உனக்கு ஏதாவது நினைவு தான் சொல்றேன். எனக்கு எல்லாம் நினைவாகுது, எதுக்கு இருக்கு உனக்கு முக்கியமான கேட்டாங்க. ஆமா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன்.
அந்த மாதிரி வந்து அப்பா இல்லை, அந்த நேரத்துல இருந்து நீங்க வந்து ஓட்டு பகுதியில் தான் நான் குடியிருப்பு, அந்த தளம் போட்ட பகுதியில் கடை இருந்துச்சு. அப்போ எல்லாரும் வந்து சொன்னாங்க, நீங்க கடைக்கு வந்து ஆட்கள்லாம் வந்து சொன்னாங்க, நீ கடைக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லிட்டு வெளியே ஆட்களும் கூட வந்து சொன்னாங்க, வந்துருங்க அந்த ஓட்டு வீட்டில் இருக்க வேணாம்னு சொன்னாங்க. நான் வந்து எப்படி கடைக்குள்ள போய் ஒரு கை குழந்தைய தூக்கிக்கிட்டு இருக்கிறது, அதுல வந்து கொஞ்சம் அசுத்தம்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் யோசிச்சேன். அப்புறம் வந்து எல்லாரும் கட்டாயப்படுத்தி வரப்போகும்போது அந்த கை குழந்தை கையில தூக்கிக்கிட்டு உடனே கையில பிடிச்சிக்கிட்டு நான் வெளியே வந்தேன். என் பின்னாடியே வந்து எங்க எங்க அத்தை மகன் வந்து அங்க இருந்தாரு. எங்க அப்பா கூட தான் படிச்சுட்டு இருந்தாரு அவரு. அவரு என்ன பண்றாரு, ஸ்டவ் தூக்கி பின்னாடியே வந்தாரு. 2 பேரும் அந்த வெளியே வந்த உடனேயே வந்து அந்த ஓட்டு வீட்டு மேல வந்து ஒரு தென்னை மரம் வந்து அப்படியே அந்த வீடு உட்கார்ந்துருச்சு. ஒரு நொடி ஒரு சில நிமிடங்கள் வந்து தாமதிச்சிருந்தாக்க நம்முடைய நிலைமை என்ன இருக்குன்றது தெரியாது. அது அந்த நேரத்துல நடந்த நிகழ்வு இது ஒண்ணு. 2வது, அங்க மிச்சம் இருந்த அரிசியை வந்து அப்பா வந்ததுக்கு அப்புறமா வந்து தொடர்ந்து 4 நாள் 5 நாள் மழை விடல. எல்லா அரிசியுமே வந்து நம்ம அரிசியா கொடுக்கல. அது வந்து படாளம் கிராமங்கிறது வந்து ஒரு 3 பகுதியா இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு புரியும், அது ஏற்கனவே புரிஞ்சதுனால வந்து ஒரு பகுதி 2000 பேர் வசிக்கக்கூடிய பெரிய காலனி, இன்னொன்னு 500 பேர் வசிக்கக்கூடிய சின்ன காலனி, இன்னொன்னு ஒரு 100 150 வீடுகள் அது 200 வீடுக்குள்ள இருக்கக்கூடிய ஊர் பகுதி. இது 3 சேர்ந்தது தான் படாளம் கிராமம். புதுசா எதிர்த்தாப்புல சர்க்கரை ஆலை வந்தது. அதனுடைய குவார்டர்ஸ், அதனுடைய நிர்வாகம், அதனுடைய இதெல்லாம் அமைப்பெல்லாம் தனியானது. அதனால இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, வந்து வந்து ஒரு அரிசியா தான் வேணும்னு கேட்டவங்களுக்கு அரிசியா கொஞ்சம் கொடுத்துட்டு, மீதி பேருக்குலாம் வந்து மொத்த பேருக்கும் அரிசி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கஞ்சி காய்ச்சணும். 2 தொடர்ந்து வந்து கஞ்சி இருக்கிற அரிசி வரைக்கும் கஞ்சி காய்ச்சி அந்த கிராம மக்களுக்குலாம் ஊற்றணும் அப்படின்னு சொல்ல போகும்போது எங்க அம்மாவுடைய கண்கள் பணித்தது. அதனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்கு வந்து வந்து ஆண்டவன் அதை இல்லாம ஆக்கிடலாம் போல இருக்குதுன்னு சொன்னாங்க படம் வரும். இந்த செய்தியை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தியா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. அதே கதையை பரவ மறுபடியும் பேசுற மாதிரி தெரியுதான்னு தெரியல. இருந்தாலும் போன வாரம் பதிவு இல்லாதனால இது ஒரு பதிவா இருக்கட்டுமேன்றக்காக மறுபடியும் பேசுறேன். இப்போ ஒவ்வொரு நம்மளோட இப்போ நம்ம எவ்வளவு பேர் அங்க அப்படி வாழ்ந்தாங்க இங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னு யோசிக்கிறோமே, நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் இப்படி நம்மளோட தொடர்புடையவர்களா இருக்கிறாங்கன்றத பத்தி இன்னைக்கு ஒரு செய்தியை, இன்னைக்கு என் கூட பயணம் செய்யக்கூடிய ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஆனா இன்னொருத்தரை பத்தி பேசுறேன். இவரை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். புலவர் சிதம்பரநாதன் அப்படின்றத பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. ஆஹ் செங்கல்பட்டு நகரம் ஏரி நகரம். இவர் வந்து மதுரை பக்கம் தான் எங்களை மாதிரி. செங்கல்பட்டு சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல வந்து டீச்சரா வந்திருந்தாரு. அவர் வந்து பா புலவரா தமிழ் ஆசிரியராக இருக்க போகும்போது எனக்கு பழக்கமானது. எனக்கு ஆசிரியர் இல்லை அவர், எனக்கு வந்து கொஞ்சம் பெரியவர், எனக்கு ஒரு மூத்த சகோதரர் அவர். அப்படிதான் நான் சொல்றேன் அவரை பத்தி. அவர் வந்து எனக்கு வந்து அப்பப்போ சாப்பாடுலாம் வீட்டுலாம் போய் நடந்து போய் சாப்பிட்டு வேணாயா ஆயா சாப்பிடலாம் சாப்பாடு கொடுப்பாரு. ஏதோ நம்ம வந்து சொந்த வீட்டுக்காரன், நம்ம ஒரு வந்து வாடகைக்கெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வாடகை விட்டுருக்குறோம். அதனால நம்ம வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்துட்டு தான் சார் வந்து சாப்பாடு வாங்கி தராரு கொடுத்து எதுக்கு நடந்து போயிட்டு ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வரேன்னு சொல்லி அப்படி நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து ஸ்கூல்ல எல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது இந்த காலையில வந்து வந்து பார்த்தாக்கா அவரை சுற்றி 4 5 பிள்ளைங்க பசங்க வந்து சுற்றிட்டே இருப்பானுங்க. இன்னது படிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்க போகும்போது பார்த்தாக்கா இந்த மிட்டாய் கடை ஈக்கள் வந்து வைக்குமே அந்த மாதிரி இனிப்பை சுற்றி ஈக்கள் நிற்கிற மாதிரி இவரை சுற்றி நிறைய பசங்க நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த குட்டவன் கவனிக்க போகும்போது அவரை பற்றி தெரிஞ்சிச்சு. ஒருத்தன் வந்து சார் ஃபீஸ் கட்டல சார், ஒருத்தர் சார் டவுசர் பிரிஞ்சிச்சான்னு சொன்னான், ஒருத்தர் ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லைன்னு சொன்னான். அப்போ இல்லையா உனக்கு இல்லையா இன்னைக்கு முடிச்சிடலையா உனக்கு இல்லையா உனக்கு இல்லையா டைக்கு வர தம்பிங்க வாடா அப்படின்னு இதை போய் வாங்கி கொடுறான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி ஒரு பழக்கம் அவர் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. இது எல்லாருமே ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போகும்போது, எல்லா ஆசிரியர்களும் மாணவர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போகும்போது இவர் இப்படி ஒரு நெருங்கி இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் அவரை. அப்புறம் வந்து அவரு சினிமா துறைக்கு போனாரு, பாடம் எழுத போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் எழுதின பாட்டு தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறேன். ஏரிக்கரை பூங்காற்று நீ போற வழி தென்கிழக்கோ அப்படின்ற ஒரு பாட்டு எழுதுறாரு. அவர் பாடம் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார் அவரு. அந்த பாட்டுக்குரிய ஆசிரியர் அவர் வந்து செங்கல்பட்டு நகரத்துக்குள்ள வந்ததுனால தான் ஒருவேளை வந்து ஏரிக்கரை பூங்காற்றை பத்தி அவர் யோசிச்சாருன்னு தெரியல எனக்கு. அந்த பாட்டு வந்து எல்லாரும் தெரிஞ்ச பாட்டுன்றதுனால அவர் அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ஈஸியா இருக்குது. அந்த பாட்டு எழுதின ஆசிரியர் வந்து நான் வந்து அவரை பத்தி சொல்ல வேண்டிய முக்கிய நிகழ்வு இதுதான். இதுக்கு இவ்வளவு நேரம் பேச கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் முடிச்சாச்சு, நான் காலேஜ் போய் முடிச்சாச்சு, நான் வந்து வெளியூருக்கு போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கூடவே அக்குபஞ்சரை தொற்றிக் கொண்டது 1986 நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது எனக்கு முதல்ல அறிமுகமாச்சு. அப்புறம் வந்து எனக்கு வந்து மாமின்னு நம்ம சொல்லிட்டு போன ஒரு சீதாலட்சுமி மாமி எங்களுக்கு அம்மாவாக, எனக்கு இன்னொரு அம்மாவாக அவர் ஆகிவிட்டார்கள். அவங்க மூலமாக அவங்க மகள் தான் எனக்கு கூட்டு போய் உஷா மதுரம் அப்படின்றவங்க தான் எனக்கு கூட்டு போனாங்க. அவங்கள பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். உஷா மதுரத்தை பத்தி மறுபடியும் பேசுனதா பேசிதான் ஆகணும். நன்றி உணர்ச்சி எனக்கு இருக்குது, இன்னும் இருக்குது, தொடர்ந்து பேசணும். உஷா மரத்தை பத்தி பேசணும், நிறைய பேசணும். உஷா மரம் அம்மா பத்தி பேசணும், அவங்க பிரதர்ஸ்லாம் என்னோட கிளாஸ்மேட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போ வந்து இந்த மருத்துவத்தை நான் கற்றுக்கிட்டு வந்து நான் பண்ணிட்டு இருக்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் இருக்குன்னு சொன்னா 78, நான் வந்து 79 அதெல்லாம் ஸ்கூல்லாம் முடிச்சாச்சு. 80ஓட முடிஞ்சிச்சு. 80க்கு அப்புறம் நான் சந்திக்கல அவரு. அதுக்கப்புறம் 93க்கு அப்புறம் நான் வந்து மறுபடியும் செங்கல்பட்டுலயே வந்து பிசினஸ் 91ல வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு ரெடிமேட் ஷாப் இருந்துச்சு, ஃபுட்வேர் ஷாப் இருந்துச்சு, ஒரு கார்மெண்ட்ஸ் இருந்தது.
இது மாதிரி 4 கடை வச்சுட்டு வந்து பிசினஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கும் போது ஒரு பக்கம் அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு கடைக்கு வந்தாரு எனக்கு. நான் காலையில மத்தியானம் 4 மணிக்கு சும்மா உட்காந்துருந்தேன். வந்து கேட்டாரு, ஒரு உதவிக்காக வந்தேன்யா, எங்கய்யா நீ உன்னை பார்க்கலாம் வந்தேன் அப்படின்ட்டாரு. என்ன உதவி சார்னு கேட்டேன். ஒரு உதவி கேட்டாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை, நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்படியாயா, வாரியா அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையோட பேசிட்டு இருந்தாரு. ஒரு ஒரு சில நிமிடங்கள் இருக்கும். ஒரு ஆள் வந்தார், நோட் புக் கொடுத்தாரு, பணம் கொடுத்தேன். அவர் வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. நீங்க இந்த வீடெல்லாம் இருந்துச்சு என்னாச்சு? வீடெல்லாம் வித்துட்டு எங்க அப்பா வந்து வித்துட்டாரு. முதலாந்தம் போயிட்டோம். அவங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க, அப்பாலாம் இருக்கிறாங்க. நான் மட்டும் வந்து மறுபடியும் சென்னைக்குள்ள பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இப்ப வந்துட்டு போன ஆள் என்ன உனக்கு தொடர்பு கேட்டாரு. ஃபைனான்ஸ் வாங்கிருக்கேன். இப்படி பார்த்தாரு. இப்படிப்பட்டவன்ட்டெல்லாம் நீ ஃபைனான்ஸ் வாங்குற? எனக்கெல்லாம் நீ ஒன்றும் உதவியெல்லாம் பண்ண வேணாம். நீ உனக்கு உதவி செஞ்சு நீ மேல வா முதல்ல. இல்லையா அப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ? சரி, என்ன இந்த கடையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துக்கிறிய? நீ தான் அக்குப்பஞ்சி டாக்டர் தானேன்னாரு. ஆமாண்ணே. நாளைக்கு காலையில் மத்தியானம் வந்து 2 மணிக்கு நான் மத்தியானம் வந்து ட்ரெயினை பிடிப்போம், 2:30 மணி ட்ரெயினை பிடிக்கலாம், சென்னைக்கு போகணும் வாண்டாரு. ஒரு வேலை இருக்குண்டாரு. சரின்னு சொல்லிட்டு, எதுக்கு சார்னா ஒருத்தர் பார்க்குறோம் வான்னு சொல்லிட்டுருந்தாரு. 2:30 மணிக்கு ட்ரெயினுக்கு வந்து 2 பேரும் வந்து மாம்பழம் வந்து இறங்கணும். மாம்பழத்துக்கு வெஸ்ட் மாம்பழத்துக்கு கூப்பிட்டு போனாரு. ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து பார்த்தாக்கா வந்து பெரிய பங்களா அது. அதில் பார்த்தா நிறைய வந்து இந்த பழைய துணிகள், குப்பை துணி, அதாவது வந்து எல்லாம் போட்டு போட்டு கழட்டி கழட்டி தூக்கி எறிகிற மாதிரி ஒரு பேச்சுலர்ஸ் ரூம் எப்படி அந்த மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் பேனர்கள் இருந்துச்சு, ஒரு பக்கம் வந்து போர்டு, ரைட்டிங் போர்டு, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் பார்த்தா அந்த நீட்டாக ஒரு குடும்பம் இருக்கிற கூட இல்லாமல் வேற மாதிரியான டைப்ல இருந்துச்சு. அப்புறம் இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்காயா? ட்ரெயினை விட்டு நீ ஈஸியாக இறங்கி வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்து பண்ணலாமா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டாரு. எதுக்கு இங்கே பண்ணணும்னு கேட்டேன். சென்னைக்கு வாயா நீ முதல்ல, எங்க செங்கல்பட்டுல வேணும் உட்காந்துருக்க வேணாம், நீ ஒன்று உட்காந்துரு அதை பண்ணிக்க. இங்கே ஒரு மதியம் நீங்கள் வந்துடு மத்தியானம் சென்னைக்கு. இந்த வாடகைலாம் உங்களுக்கு தர வேணாம். இது சினிமாக்காரவங்க வந்து தங்கியிருக்க இடம் இது. இதில் வந்து எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா மத்தியானம் 12 மணி வரைக்கும் இங்கே இருப்பானுங்க. 12 மணிக்கு எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிடுவானுங்க. போயிட்டு நைட்டு 12 மணி தான் வருவானுங்க. எல்லாம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து படுத்து வரைக்கும் வருவாங்க. அப்போ மத்தியானத்துக்கு பிறகு நைட்டு வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் இதில் வந்து யாரும் இருக்க போகிறதில்ல. நான் வந்து உனக்கு வந்து ரெடி பண்ணி தந்துடுறேன். உனக்கு எப்படி அமைச்சு தரணுமோ தந்துட்டு, எப்படி தடுப்புலாம் போட்டு கொடுத்து நீ செட் பண்ணி அவனுக்குன்னு வந்து ஒரு லாக்கர் வாங்கிடலாம். இதில் வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வந்துடு. டெய்லி மத்தியானம் மத்தியானம் நீ வந்துடு. உனக்கு டைரக்டர் ஸ்ரீதர் அறிமுகப்படுத்துறேன். ஸ்ரீதர்லாம் பெரால்டி கட்டாக இருக்கிறாரு. நடிகர் ரவிச்சந்திரன் அறிமுகப்படுத்துறேன். அவர் வந்து ஆல்கஹாலிக் தான், இருந்தாலும் வந்து அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் அறிமுகப்படுத்துறேன் உங்களுக்கு. அவர் வந்து அவருடைய லிங்க்ல நிறைய பேர் அவர்கிட்ட வந்துட்டானே. பாக்கியராஜோட அவங்க வராருன்னு சொன்னாலும் உங்கள்ட்ட ஒரு பெரிய கூட்டமே வந்துடும். நீ சீக்கிரமா முன்னேறியா? இந்த மாதிரிலாம் வந்து நீ உட்காந்துருக்காத செங்கல்பட்டுல இந்த மாதிரி நோட் புக் எடுத்து வந்து பார்த்தேன்னா அவ்வளவுதான், இனிமேல் உடனே நான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த வாய்ப்பை நான் சொன்னேன், மறுத்துட்டேன். நான் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இன்னொருத்தர் இடத்துல நான் எல்லாம் பண்ண முடியாது, தனியாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு உணர்வு பேட்ச் டாக்டர் பேட்ச் சொல்ற மாதிரி ஒவ்வொரு உணர்வு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு உணர்வு இருக்கும். அது யாரும் மாற்றி வைக்க முடியாது. அவன் தான் அவனுக்கு அப்படி தீர்த்தம் பிறந்த வரான். அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், சார் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் வேற இடம் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாசில் போய் பிடிச்சேன். யார் வந்து ஒரு பெரால்டி கட்டாக்கானவங்க 2 காய் தரத்தரன்னு 2 காலையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த கூட்டம் ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க. இந்த மாதிரி இடத்துல போய் வந்துருக்கீங்க, ரங்கநாசில் போய் ஒரு பேஷண்ட் வச்சுட்டு பாக்குறீங்களே, எப்படிங்க நான் வந்து பார்க்க முடியும் உங்களை அப்படின்னா? உங்களை பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்டு வரோம், இப்படிப்பட்ட இடத்துல வச்சிருக்கீங்க, கூட்டம் நுழைய முடியாத இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க போற ரங்கநாசில் கிளினிக் பிடிச்சிங்களேன்னு. அப்போ சொன்னேன், சார் ஏன் இப்பயும் சொல்றேன், வாயா நீ மாம்பழம் வாயா, அந்த இடத்துல வாடகை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறேன் பண்ணாரு. இல்லை இல்லை சார், எனக்கு வந்து அதெல்லாம் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டேன். அப்புறம் இப்பவும் வந்து அவரை பார்க்கணுன்ற உணர்வு எனக்குள்ள இருந்துட்டு தான் இருந்தது. அந்த நன்றி உணர்ச்சினால நான் அவ்வளவு பெரிய கடலில் இருக்கும்போது நான் ஒன்றும் அவர்கிட்ட கேட்கல. அவர் என்ன உதவி கேட்க வந்தவர் தான் அவரு. அவர் சொல்லிட்டார், நீ முன்னேறது தான் முக்கியம், எனக்கு ஒன்று நீ வந்து உதவி பண்ண விட அவசியம் இல்லை, உனக்கு நீ உதவி பண்ண மேலே முதல்ல. உனக்கு வந்து நீ நல்லவன் யானே, நல்லா முன்னேறணும், வா சீக்கிரம் வா, நீ பார்க்கலாம், உனக்கு எவ்வளவு பேர் அறிமுகப்படுத்த, எனக்கு இது ஒரு வேலையா எடுத்துக்கிறேன் உனக்கு என் வாழ்க்கையிலட்டாரு. அப்படிப்பட்டவர் இன்னும் இருக்கிறார். அவரு சென்னையில தான் இருக்கிறாரு. அது எங்க இருக்கான்னு தெரியாது. ஏரிக்கரை பூங்காற்றை வந்து அறிமுகம் செய்தவருக்கு இந்த கடற்கரை பூங்காற்றை, வங்கக்கடலின் பூங்காற்றை நான் தூது விடுகின்றேன், அவர் சந்திக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக. இப்படிப்பட்ட இனிய நிகழ்வுகள் எனக்குள்ள நிறைய இருக்குது. இது பயனுள்ள நிகழ்வுகள். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் எப்படி உதவிகரமாக இருக்கின்றான் என்பதற்கான அடையாளம் தான் வந்து புலவர் செல்வமாக வழிய அவர் சினிமா பாடலாசிரியர் எனக்கு நண்பர் அப்படின்றதுக்காக வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தல, எனக்கு மூத்த சகோதரர் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அறிமுகப்படுத்தல. அவர்கிட்டமிருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் இன்னமும் என்னோட வந்து ஈரமாக இந்த நன்றி உணர்ச்சியில் இருக்கின்றது. அந்த நன்றி உணர்ச்சி தான் இன்னைக்கு நான் அவருக்கான நன்றி உணர்ச்சி அதாவது பதிவு பண்ணி எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நபரையும் நான் அறிமுகப்படுத்துறேன். என்பது நம்மளை சூழ்ந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்க முடியுன்றதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த வாய்ப்பை மீண்டும் உங்களோடு சந்தித்து பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தகைய வாய்ப்பை எந்த ஆசிரியர்கள் மூலமாக நான் பெறுகின்றனோ அவர்கள் எல்லாம் என் நன்றிக்குரியவர்கள் என்ற நினைவுகளோடு பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.